ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில் கஸ்டமர் வந்து காலையில் விட்டுட்டு போனாப்புல, நம்ம ஒரே நாளில் வண்டி டெலிவரி தரோம்னா நைட்டோட வேலை வந்து செக் பண்ணிட்டு 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. ஆயில் பம்பு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கா, எப்படி ஆயில் லெவலெல்லாம் செக் பண்ணிட்டு பிஸ்டன்லாம் கரெக்டாக உட்கார வச்சுட்டு, அந்த மாதிரி பழைய கம்ப்ளைண்ட் வண்டி தள்ளி விட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த ஸ்டார்டிங் அந்த ட்ரபிள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வேலையே வரக்கூடாது. அந்த வேலை தள்ளி விட்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. செல் படிச்சாலே ஸ்டார்ட் ஆகணும். அந்த வேலையை இப்போ பார்ப்போம். அந்த பம்பு மட்டும் செக் பண்ண வாங்க, கிட்ட வாங்க. தெரியுதா? தெரியுது. கிட்டா ஏய் போடா கிட்டா இந்த கிட்ட லைட் இல்ல தெரியுது 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 மாப்ள தெரியுது. இந்த மாதிரி பம்பு செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பிஸ்டனு அடுத்த ஹெட்டு கேம் ஷாப்லாம் மாட்ட வேண்டியது இருக்கும். அப்படியே மாட்டாம விட்டீங்கன்னா, அதே மாதிரி பம்பு செக் பண்ணாம மாட்டாம விட்டீங்கன்னா மறுபடியும் பிஸ்டன் சீஸ் ஆயிரும், கேம் ஷாப் சீஸ் ஆயிரும். அதனால வந்து நம்ம பம்பு கம்பல்சரியா செக் பண்ணிடுங்க எப்பயுமே. செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. மணி இப்ப எத்தனை மணி ஆகுதுன்னா 11 மணி ஆகுது. நம்ம இன்னொருத்தர் என்ன செய்யாரு பாருங்க, தூங்குறாரு பாருங்க. தூங்க ஒரு அரை தூக்கத்துல இருக்காரு. நான் தூங்கல தூங்காதடா செல்லம், தூங்காத நான் தூங்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரே நாள் வெளியே நம்மளுக்காக வேண்டி அது வாக்கு கொடுத்துட்டோம். இன்னைக்கு நாளைக்கு காலையில உங்களுக்கு வண்டி கொடுத்துறோம்னு. இன்னைக்கு மதுரையில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இன்னொன்னு என்ன டிஸ்ட்னா, இந்த கஸ்டமர் வந்து மதுரை தான். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கான். கஸ்டமரே மதுரையில இருந்து தான் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டி, மதுரையில இருந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கிறனாலதான் நம்பிக்கை. தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் வேற என்ன வேலை பார்த்ததுன்னு தெரியல. நம்ம வேலை அவரு நம்ம மதுரையில இருந்து கொண்டு வந்து கொடுத்ததுனால நம்ம இன்னைக்கு ஒரே நாள் டெலிவரி தரம்னு சொல்லிட்டோம். மதுரை காட்டி நம்ம ஸ்பீடா பண்ணி கொடுத்துருவோம். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. அந்த நினப்புல என்ன கொடுத்தாங்களா, நம்மளை காட்டி மதுரைக்காரங்க பக்கத்துல இருக்கனால டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம நம்பிக்கையான படையில கொடுத்துருக்காங்களா, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா, அடுத்து கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயத்த மாட்டி முடிச்சுட்டு எல்லாம் என்னென்ன வேலை எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணி ஓட்டி பார்க்க சொல்லிட்டு கஸ்டமரை நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம், கஸ்டமர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு இப்ப பிஸ்டனை சிலிண்டர் கிட்ட இப்ப யாரை மாட்ட போறோம்னா, நான் மாட்ட போறது கிடையாது, நம்ம இவருதான் மாட்ட போறாரு. ஆமா, உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறதையா? அது நீர் இல்லடா, வேர்வையா. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. மாற்றி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில வண்டி டெலிவரி கொடுக்கணும், நீங்க அது கொடுக்க முடியாது, பாத்துக்க. யாரு அங்கேயே நின்றுக்கிறேன். சார் இந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கடிப்போச்சு. டேய், என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன களவாண்ட ஜாமானா? யாரும் இல்ல, என் மச்சாதான் வேலை பலனும்ன்றாரு. ஆனா அதெல்லாம் முடியாதுங்க. நைட் ஆயிருச்சுங்க, 6 மணிக்கு மேல சொல்றாருங்க, சும்மா சொல்றாரு. கண்ணு தெரியாதுங்க. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுங்க, வயசாயிடுச்சுங்க. சும்மா வச்சு கொண்டு கொலையாத்துக்கு இருக்காப்புல. இறக்கம் இல்லையா உனக்கு? பம்பு செக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேஸ்கெட் ஏதாவது பிசிறு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். என் தங்கச்சி உனக்கு வாக்கப்பட்டு சீரழியுது, நான் வாக்கப்படாம சீரழியுது. என் தங்கச்சி எல்லாம் பாவம் இல்லையா? உங்க தங்கச்சிக்கு என்ன மகாராணி மாதிரி தான் வச்சிருக்கோம். ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். கேட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேவா சொல்லிட்டாங்க. I am your best friend. ஓகே ஓகேடா ஓகே. எப்படி 1 மணிக்கு முடிஞ்சிருமா? முடிச்சிடலாம். இந்த வண்டி முடிச்சுட்டு காலைல வாட்டர் வாஷ் பண்ணி கஸ்டமர்கிட்ட என்ன விஷயத்த அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க வீடு உங்களுக்கு பக்கத்துல இருக்கு, அசால்ட்டா போயிருவீங்க. கூட வரேன் அண்ணா, இறக்கிட்டு வேணா வரேன். வீட்டுல ஆன்டி வண்டி இருக்குல்ல, என்ன போகும்போது போலீஸ் நண்பர்கள் வாங்க நில்லுங்க ஊதுங்க வாங்க. பரவாயில்ல இருக்குங்க சார், பரவாயில்ல. இது இந்த சலிட்டு நமக்கு இல்லையோ. எங்க வேலை அவங்க பாக்குறாங்க, நம்ம வேலை நம்ம பார்ப்போம். ஏன்னா அவனோட வேலை அதையா, ஏதாவது திருட்டு வண்டி ஏதாவது போயிருமோ, ஏதாச்சும் விஷயம் நடக்குமோ, ஸ்மக்லிங் நடக்குமோ, அவங்களோட போலீஸ் நண்பர்கள் வேலை இதையா. சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா. அதுக்குள்ள ஒரு மூஞ்சிய பாக்கணும்ல மாப்பிள்ள. நம்ம மூஞ்சிய பார்த்தா அப்படியா இருக்கு? மூஞ்ச பாருங்க, அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அதனால 10 பொருத்தம் பக்காவா இருக்கிறதுனால செக் பண்றது தப்பு இல்லை, செக் பண்றது நல்லது. போலீஸ் நண்பர்கள் அதெல்லாம் அவங்களால குறை சொல்லக்கூடாது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்,
என் மூஞ்சிய பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரியா இருக்கு. ஆமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, என் ஆமா. மூஞ்சி அக்யூஸ்ட் மாதிரி இருக்கா. அவங்க கமெண்ட் பண்றது என்னமோ நான் கமெண்ட் பண்றேன். ஆமா ஆமாங்க ஆமா. என்னால கூட தெரியாதுடா. கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுதா, நான் எங்கப்பா போறது? ரைட்டு, நம்ம அடுத்து லைனுக்கு போவோம். ஓகே, என்ன செய்யறோம், நானே மறந்துட்டேன் என்ன செய்ய போறேன். அடுத்து ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சிலிண்டர் கிட்டு பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் மாட்டிட்டு அது கேஸ்கெட் உட்கார வச்சு நம்ம மாட்டுறோம். இப்ப கிட்டு ஏன்னா அதுல ஹோண்டாலையும் சிலிண்டர் கிட் இருக்கு, ஹீரோலையும் சிலிண்டர் கிட் இருக்கு கம்பெனில. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஆனா ஹீரோல என்ன விஷயம்னா ரேட்டு கம்மியா இருக்கு, ஹோண்டால ரேட்டு கூட இருக்கு. 200-300 வித்தியாசம் இருக்கு அதுக்கு இருக்கு. ஆனா 2 சிலிண்டருமே ஒண்ணுதான். எதுக்கு தான் அந்த மாதிரி ரேட்டு பண்றாங்க இதெல்லாம்? பேக்கிங்காக வேண்டியா, இல்லாட்டி அவங்களும் அதே பிஸ்டன் பின்னு லாக் எல்லாம் அதே தான் கொடுக்குறாங்க, ரிங்ஸ் அதே தான் தர்றாங்க, எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அவங்க மட்டும் எதுக்கு இந்த ரேட்டு போடுறாங்கன்னு தெரியல. இப்ப எனக்கு ஒரு டவுட் மாப்பிள்ள. ஓகே, சிலிண்டர்னே வந்துச்சு. ஓகே, பாரத் சிலிண்டர், இன்டென் சிலிண்டர் இதெல்லாம் ஒரே ரேட்டா? ரேட்டா? ஆமா. அப்படியா? ஆமா, ஒரே ரேட் தானே. அது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டு தான். ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. ஓ, அவங்க அம்மா இது ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. எப்படியா எப்படியா அவங்க சொல்றது தானே, நம்ம சொல்றது என்ன இருக்கு? எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. கொஞ்சம் நேரமா மாட்டீங்கன்னா நேரத்துக்கு வீட்டுக்கு போலாம் மாப்பிள்ள. கண்டிப்பா இந்த வேம்பா மாட்டித்தான் இருக்கேன் உங்களுக்கு வேண்டிய. எல்லா பிஸ்டன்லயும் வந்து இன்னும் கொடுத்துருவாங்களா? ஆமா, எல்லா பிஸ்டன்ல வராது. நம்ம ஹீரோ ஹோண்டா அந்த கம்பெனிக்கு மட்டும் தான், ஹீரோ ஹோண்டா 2 கம்பெனில மட்டும் இன்னுன்னு சொல்லி வரும். மற்ற பிராண்ட்ல வந்து மார்க் தான் கொடுத்துருப்பாங்க, ஏரோ மார்க் மணிக்கு. அது எந்த பக்கம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இதுல வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸாஸ்ட் வால்வு அந்த கொடுத்துருப்பாங்க காடி. எக்ஸ்ட்ராஸ்னா எக்ஸாஸ்ட் போக அவசர வலிக்கு அது கிடையாது, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படியா? எப்படின்னா இப்ப எரிஞ்சு வெளியே உள்ள இருக்குல்ல, எரியுதுல உள்ள பிஸ்டன்ல ஃபயர் ஆகும் உள்ள. ஓ, ஃபயர் ஆகுறது வந்து அது வெளியே ஏத்துறது தான் எக்ஸாஸ்ட். இப்போ இன்லெட் போனா, இன்லெட் ஆனாதானே பெட்ரோல் இன்னும் ஆனாதானே வெளியே எக்ஸாஸ்ட் ஆகும். இப்போ எரிஞ்சதுலாம் எங்க போகும்? இன்ஜினுக்குள்ள. சைலன்சர்ல. சைலன்ஸ்ல இன்ஜின்ல கிடையாது. இன்ஜின்ல பிஸ்டன்ல எரிஞ்சு இந்த இடத்துல ஃபயர் ஆகும். டாப் ஆன பிறகு ஃபயர் ஆகி அந்த ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல வந்து அந்த ஃபயர் ஆகி அந்த வெளியே எக்ஸாஸ்ட் வெளியேறதுக்கு. நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், சரிங்களா? இங்க வாங்க, இப்ப நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து இன்லெட் வால்வு. வால்வு இன்லெட் வால்வு வந்து மார்க்குது. இன்லெட் வால்வோட மார்க்குது. ஓகே, ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு, பெருசா இருக்கு அப்பெல்லாம். ஆமா. இந்த பக்கம் எக்ஸாஸ்ட் வால்வு அது சின்னதா இருக்கு. அதாவது இதே மார்க்கு, இதே மாதிரி தலை நம்ம பேர் கரெக்டா இருக்கு, என்ன இன்னு வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா வால்வு பெண்ட் ஆயிரும், வால்வு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், வண்டி உடனே சீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வால்வு உடஞ்சிரும். இவ்வளவு சொல்லி இருக்கா? ஆமா, மாட்டிட்டீங்கன்னா மாத்தி கரெக்டா கரெக்டா மாட்டிட்டீங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நம்ம கரெக்டா தான் அவ்வளவு மாட்டுவோம். பேருக்கு தான் கம்பெனி, ஆனா அவங்க வந்து எங்க வாங்குறாங்க பாருங்க, உஷா. சரிதா? பேர் அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. பொறுங்க, நீங்க அப்படியே பேருக்கு தான் கம்பெனி ஹீரோன்னு பேக்கிங், ஆனா உஷா கிட்ட தான். உஷானா உஷா ஒரு கம்பெனி. அப்படியா? ஆமா, யாரோ பக்கத்துல இருக்கிற ஆண்டி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு கேட்பீங்க. அதனால வந்து இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றது நல்லது. நம்ம உஷாரின் பேருங்க நிறைய தோழிகள் இருப்பாங்க. அதனால வந்து முக்கியமான ஒரு கால் வருது மாப்பிள்ள. வந்துருச்சா? அட்டன் பண்ணி நீ அட்டன் பண்ணி தான் நானு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க?